ராமு, ராமு, எதுக்காக அழற? எனக்கு வயிற்று பசிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. ராமு, இது பட்டினி கடந்து பழக்கப்பட்ட வயிறு தானே, பல்ல கடிச்சிட்டு படுத்து தூங்கப்பா. இதோ பத்தியா, மத்தவங்க எல்லாம் தூங்கல, எங்களுக்கு பசிக்குது. சோமு, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்னியா கிடக்குறது? அதுக்காக முதலாளி ஐயா நமக்காக கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதிய ஸ்டோர் ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்காங்க. அது எப்படியாவது திருடிட்டு வந்துடணும். ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வயிறார சாப்பிடுவோம். திருடுறது பெரிய பாவண்டா. அது புஸ்தகத்துல எழுதி இருக்கிற பாடம். நம்ம மேனேஜரும் சுந்தரி அம்மாவும் நாள் தவறாம தான் திருடுறாங்க. அவங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு? நல்லா 3 வேளைய மூக்கு பிடிக்க தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி மொழு மொழுன்னு தான் இருக்காங்க. நீங்க வாங்கடா, தேட போலாம். உங்களை நான் போக விட மாட்டேன். வேணும்னா வாங்க, எல்லாருமா போய் மேனேஜர் கிட்ட கேட்போம். உத வாங்கி உனக்கு புத்தி வரலையடா. உங்களுக்கு பயமா இருந்தா நானே போய் கேக்குறேன். டேய் டேய், போகாதடா, அந்த மிருகம் உன்னை அடிச்சு கொன்னுடும்டா. திருடுறதை விட அடி வாங்கியே செத்து போயிடலாம். சரி சரி போ. பொழுது சாஞ்சா போதும் சுந்தரி, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சுங்க சுந்தரி. இத்தனை வயசாகி உங்களுக்கு குறும்புத்தனம் போகலையே, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். சுந்தரி, அப்படி எனக்கு என்ன வயசாகி போச்சு? என்னப்பா அது நேரங்காலம் சந்தர்ப்பம் தெரியாம. நீங்க ஏண்டா இந்த ராத்திரில வந்து கழுத்த இருக்கிற? ஐயா, எல்லாரும் பசியால துடிக்கிறாங்க. முதலாளி ஐயா அனுப்பிச்ச பலகாரத்தையாவது எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. ஐயோ பாவம், பலகாரமாடா வேணும் உனக்கு? பலகாரமா வேணும்? உனக்கு இதுதான்டா பலகாரம். நாலு நாளைக்காவது காய போட்டாதான் இவனுக்கு புத்தி வரும். நேத்து பிறந்த பையன் என்ன திமிர் பாத்தீங்களா இவனுக்கு? சுந்தரி, 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 உட்கார் உட்கார். ஐயா, என்ன கதவு தட்டுற சத்தமா? இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஐயா, யார் யாரி? இந்நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? இந்த விடுதி மேனேஜர் காளியப்பங்கிறது நீங்க தானா? ஆமா நான் தான். என்ன பண்ண உனக்கு? பக்கத்து ஒரு முத்தம்மா சாக கிடக்குறாங்க. உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா, கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. முத்தம்மாவா? அது யாரு? அதாங்க இந்த ஆனந்தம் பையில இங்க கொண்டாந்து விடல. அடடட, நம்ம நல்ல முத்து சம்சாரா? அந்த மாதிரிதாங்க. ஏதாவது விஷயம் இருக்கும், போய் என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு வாங்களே. சரி சரி, நான் வர்றேன், நீ போ. சரி. முத்தம்மா, முத்தம்மா. ஐயா, வந்துட்டீங்களா? எங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேயா. இந்தாங்க லெட்டரு, லாக்கெட்டு, என்ன இதெல்லாம்? சில வருஷங்களுக்கு முன்னால உங்க அநாத விடுதியில கொண்டு வந்து விட்டேனே ஒரு குழந்தை. ஆமா, ஆனந்த. அவனுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தையினுடைய தாயார் சாகும் போது இதெல்லாம் அவங்க கைக்குள்ள இருந்தது. அவனை பத்தின எல்லா விவரமும் இதுல இருக்கையா. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா இத. For more updates, like, comment, subscribe to our channel.